முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அதை பத்தி பேசியிருந்தாரு நேத்தே. ம். இது தமிழ்நாட்டோட இறுதி எச்சரிக்கை, இல்லைன்னா பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்லாம் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஆதரவா ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவோட முதலமைச்சர் இதை முதல்ல முன்னெடுத்தது நீங்க தான், தமிழ்நாடு தான். இப்போ வந்து நம்ம ஒன்னா நின்று இதை வந்து எதிர்கொள்ளணுங்கிற மாதிரி அவர் ஆதரவு கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் டி.கே. சிவகுமார் வந்து கர்நாடக துணை முதலமைச்சர், அவர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ப. சிதம்பரம் இதை பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு. ஆமா, அவரும் அததான் சொல்றாரு. இவங்க வந்து சும்மா அந்த ப்ரொபோர்ஷனேட்டா உயர்த்துறோம், எல்லாருக்குமே உயருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தென் மாநிலங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுறதுக்கான சதி திட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உயர்த்திட்டு பின்னாடி சென்சஸுக்கு பிறகு குறைப்பாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஆமா, இதுல வந்து இன்னைக்கு அவசர கூட்டம்லாம் கூட்டியிருந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு இருந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னா, தேர்தலை ஒட்டி இல்ல, இது வந்து இது தேர்தலுக்கும் நமக்கு மைலேஜ் தான். அதே நேரத்துல இது நாளைக்கு ஒரு பெரிய போராட்டமும் நம்ம நடத்தணும். அதுவும் தமிழ்நாட்டுல எல்லா வீட்லயும் கருப்பு கொடி ஏத்தி எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க மோடி அரசுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததுலாம் நினைக்கிறேன். தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்படி ஒரு போராட்டம் வந்து நடக்குது தமிழ்நாட்டுல. ஆமா, நடக்குது. அதை தாண்டி பிஜேபிக்கு தமிழ்நாடை விட அந்த 29ல நம்ம ஜெயிக்கணுங்கிறதான் இலக்கா இருக்கு போல. அதனால வந்து தமிழ்நாடு எம்பிஸ் இங்க கவனம் செலுத்தாத போது, மேற்கு வங்க எம்பிஸ் இங்க கவனம் செலுத்தாத போது நம்ம இதை பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க போல. பட் திமுக எம்பிக்கள் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கருப்பு சட்டை போட்டு போய் அங்க எதிர்ப்பை மட்டும் காட்டாம எதிர்த்தும் வாக்களிப்போம், நாங்க போவோம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம 3 நாள் நடக்க போகுது இல்ல, வெயிட் பண்ணி பார்க்கணும். தமிழ்நாட்டுல சீமானும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமா, தொகுதி மறுவரை அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில பண்ணவே கூடாது. அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் அமல்படுத்தி அதை எல்லாம் சரியா பின்பற்றினா மாநிலங்களுக்கு இதுல அதிகாரம் போகுது. அதனால பாப்புலேஷன் அடிப்படையில மறுவரை செய்யறத வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சீமான் சொல்றாரு. ஆமா, இந்த விஷயத்துல விஜயும் கூட ஒரே லைன்ல தான் வராரு. ஓரணியில் தமிழ்நாடு மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எப்படி இருக்கு இந்த மசோதா அப்படின்னா, மத்திய அரசு ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டுக்கிட்டு செஞ்ச மாநிலங்களுக்கு தண்டனையும் செய்யாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கல. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில இதெல்லாம் குறைச்சிங்கன்னா மக்கள் தொகை கம்மியா இருப்பாங்கன்னு இன்னும் நிதியை வந்து கம்மி பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்றிய அரசு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, சோ இதுல வித்தியாசமா யோசிக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். யோசிச்சுதான் கூட்டணியில இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலினுக்கு வந்து பொறுக்க முடியல, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கிறது பொறுக்காம அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அவர் வந்து தோல்வி பயத்துலதான் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு.